ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயூஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ அண்ட் பிரெட் வச்சு பொட்டேட்டோ நகெட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது குழந்தைகள் திரும்ப விரும்பி கேட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபிங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இங்கே பார்த்துட்டிங்கன்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ எடுத்துருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி நாம் குக்கரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்த உருளைக்கிழங்கை நாம் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ வேக வைத்த உருளைக்கிழங்கை தோல் உரித்து ஒரு பவுலில் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மசிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கூடவே கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கலக்கக்கூடிய இந்த மிக்சர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துனீங்க அப்படின்னா நல்ல கன்சிஸ்டன்சி கிடைச்சிருங்க. இந்த பொட்டேட்டோ மிக்சரை ஷேப் பண்ணும் பொழுது கையில் ஒட்டாமல் இருக்கணுங்கிறக்காக நான் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேங்க. தடவிட்டு ஸோ அந்த மிக்சரை ஒரு பால் மாதிரி பிடிச்சி நம்ம உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதுவும் நான் இங்கே தேய்ச்சி எடுக்கிற மாதிரி. அடுத்து 2 சைடுக்கும் உள்ளங்கை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஷேப் கிடச்சிருச்சுங்க. ஸோ நான் மீதம் இருக்கக்கூடிய மாவையும் இது மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ நட்ஜெட்ஸ்க்கான ஷேப் சூப்பராக வந்துடுச்சுங்க. அடுத்து நான் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ண போகிறேங்க. ஸோ 2 பிரெட்டை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதை ஒரு பவுலில் நான் மாற்றி வச்சுக்கிறேங்க. அடுத்து இன்னொரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இங்கே உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாங்க. இங்கே நாம் எடுத்துருக்கக்கூடிய முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கலாங்க. அடுத்து பொட்டேட்டோ நக்கெட்ஸாக எக்கில் கோட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் மீது இருக்கக்கூடிய எல்லா நக்கெட்ஸையும் எக்லையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ கோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொட்டேட்டோ நக்கெட்ஸை நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கும் பொழுது எண்ணெய் ஜாஸ்தியாக குடிக்காதுங்க. இப்போ நான் கோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா நக்கெட்ஸையும் உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வருதுங்க. நீங்கள் ஏதோ ஒரு சைடு பொரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி போட்டுக்கலாங்க. நக்கெட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் வெளியே எடுத்து மாற்றி வச்சிடலாங்க. நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க, மீதமுள்ள நட்ஜெட்ஸையும் எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ நக்கெட்ஸ் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்க. ஸோ டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.